வணக்கம் நண்பா, நீங்கள் பார்க்குறது உல்ஃப் கேமிங். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஹைட் ஆன் டேன் கிறிஸ்மஸ் ஈவெண்ட் அதான் விளாடுறோம். ஓகே, இப்போ நம்மகிட்ட வந்து என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். நான் இவ்வளோ கலெக்ஷன் சேர்த்து வச்சுருக்கேன். என்ன கிஃப்ட்டு போட்டி மாணிக்கு இது நமக்கு வேணாம். சரி வாங்க நம்ம கலெக்ஷனில் போய் பார்ப்போம் என்னென்ன இருக்குன்ட்டு கலெக்ஷனில். ஸோ கைஸ், நான் சொல்ல மறந்துட்டேன். இருங்க, நான் உங்களுக்கு ஒன்று காமிக்கிறேன். ஐயோ, தெரியாமல் நான் வெளியே வந்துட்டேனே. இல்லை வெளியே வரல கைஸ், என் ஃபோன் வேறு. ஓகே, இப்போ உங்களுக்கு காட்டுறேன். நான் இல்லை அதை காட்டுறேன் கைஸ். இப்போ வந்து என்னென்னா கிறிஸ்மஸ் ஈவெண்ட் வந்துருக்கனால இந்த மாதிரிக்கு ஃப்ரீயாகவே தந்துருக்காங்க. அது நீங்கள் எப்படி எடுக்கணும்னா, அது நான் சொல்கிறதுக்கு முன்னாடி லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலில் பெல் ஐக்கான ஆனில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஹைடான வீடியோலாம் உங்களுக்கு வரும். சரி, இப்போ நான் அந்த ட்ரிக்கை சொல்கிறேன். எப்படின்னா, நீங்கள் ஷாப்புக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீன்னு இந்த கிஃப்ட் பாக்ஸ் கீழே காமிக்கும். அது நீங்கள் இதை ஒன்றா நீங்கள் கிளிக் பண்ணி இந்த எடுத்துக்கலாம். இந்த கேரக்டரும் ஃப்ரீ தான். நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்கள். ஓகே, இப்போ நம்ம கேம் பிளேக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வேறு வாய் கொஞ்சம் ரொம்ப குளருதே. ஓகே, இங்கே பர்கர் மண்டையே. நம்ம ப்ராப்ஸ் டீமாக விளாண்டுட்ருக்க போல். எப்படி நான் எப்படி வந்து எனக்கு தெரியும்னா, இனிமேல் க்ரீன் கலர்னு காமிக்கல. இந்த கேம் நீங்கள் நிறைய பேர் விளாண்டுருக்கீங்க. தெரியாதவங்களுக்கு இந்த கேம் பிளேயை பார்த்து கற்றுக்கோங்க. ஒருவேளை ப்ரோ எனக்கு இந்த கேமே பிடிக்காது அப்படின்னு நீங்கள் தான் சும்மா ஒரு என்டர்டெயின்மெண்ட்காக பாருங்கள். அந்த வீடியோ வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே, இவன் யார் ஹண்டர். இவனை பார்க்கவே கொஞ்சம் வேறமான கேக்கு. இந்த கேரக்டர் நான் இந்த கேமை நீங்கள் முதல்ல இருந்து விளையாடுறீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். ஏன்னா இந்த கேரக்டரை நம்ம ஃபஸ்ட்டு வச்சு விளையாண்டுருப்போம். ஆனால் இப்போலாம் இந்த கேரக்டரை நான் தொட்டு கூட பார்க்கலாம். இதே கேரக்டரை கிறிஸ்மஸ் ஈவெண்ட்டில் இந்த க்ரீன் கலர் ஷர்ட் போட்டு இது விட்ருக்காங்க. அதுதான் நான் வச்சுருக்கேன். இப்போ நல்லா இருக்குன்ட்டு இப்போ ஒருத்தன் பக்கத்தில் நின்றுருந்தால அவனோட ட்ரெஸ் தான் நான் வச்சுருக்கேன். இப்போ பாருங்களேன், இந்த சுட்டு இருக்கான்ல, இவனோட இந்த கேரக்டர் தான் நானும் வச்சுருக்கேன். இவங்க என்னங்க லூ சுத்தனமும் அங்கிட்டு இங்கிட்டு சுட்டு இருக்காங்க. டேய், எப்படின்னா ஜெயிச்சிருங்கடா ப்ராப்ஸு. எங்கே ரீஸ் பண்ணியிருக்காங்க, இன்னொருத்தையும் ரீஸ் பண்ணியிருக்கான். இந்த கிஃப்ட் பாக்ஸ் தாங்க இப்போ ரீஸ் பண்ணியிருக்கான் நம்ம டீமால். நம்மளால் எமோஜி போட முடியுமா? போட முடியல. ஏன்னா நம்ம இப்போ தான் கேமுக்குள்ளே வந்துருக்கோம். என்ன பார்த்தீங்கன்னா எங்கே ஒருத்தனை முடிச்சு விட்டாங்க போலுங்க. இல்லைங்க, திரும்பி ரீஸ் பண்ணியிருக்கான். எவனை இட்டாச்சின்ட்டு. நருட்டோ ஃபேனுங்க ப்ரோ. யார் ப்ரோ நீங்கள்? நருட்டோ ஃபேனா ப்ரோ? அப்போ நீங்கள் ஏன் ஃபேனாகவும் இருப்பீங்க ப்ரோ. பேர் ஹிட்டாச்சின்னு வச்சுருக்காரு. ஒரு வேளை இவர் நருட்டோ தீவிர ரசிகனாக இருப்பார் போல். சரி, இந்த நம்மளுக்கு யாரும் ரசிகர் வர மாட்டாங்களே. ஓகே, இவங்க என்னங்க பார்த்து சுட மாட்டாங்க. பலூன் போட்டு வச்சுருக்காங்க பார்த்துக்கேன். டேய் எவ்வளோதான். டேய் இது எப்படியே தப்பிச்சிடுறா, ஓடி போயிடுறா. முடிஞ்சு எங்கள் ஆனால் கடைசி 20 செகண்ட் நம்ம தான் 100 சாந்தா. பார்த்தீங்களா, என் கையில் என்ன கன்று இருக்குன்னு பாருங்கள், லேசர் கன்று. இதை கிடைக்கிறதுல அவ்வளோ சாதனம் இல்லை. ஏன்டா அலுவலகம் போட்டு போடுறீங்க? டேய் என்னடா கூட்டமாக சேர்ந்து அடிக்கிறீங்க? கூட்டமாக சேர்ந்து கும்மி அடிக்கிறாங்க. டே எங்கடா போய் சொல்றீங்க? இங்கேயும் சுட்டுட்டு இருக்காங்க, அதுதான் தெரியுது. கொஞ்சம் எனக்கும் அந்த காட்டுங்களேண்டா. ஏண்டா எனக்கும் கொஞ்சம் கில்லை விடுங்கடா. எங்கள் கில்லை எடுக்க விட மாட்டாங்க. இவங்க எல்லாமே எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் எங்கெங்க இருக்கான்? இந்தா பாருங்கள், இவங்களே கில்லை எடுத்துருக்காங்க. இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க? இன்னும் 3 பேர் இருக்காங்க. எங்கே நம்ம ஒரு கில்லாச்சும் எடுக்கணுங்க. நான் பாருங்களே 0 கில்லுங்க. சே பாருங்களா, இன்னொருத்த என்ன போய் சுட்டுருக்காங்க.
ஏங்க இவங்க சரியான கில்ல விட மாட்றாங்க, கடுப்பாக இருக்குது. டேய் எனக்கு ஒரு அண்ணனுக்கு 2 கில்ல விடுங்கடா, 2 பாயிண்டாச்சும் எடுத்து விடுங்களா. ஏங்க இவங்க எப்படிங்க எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க? ஒரு வேளை ஹேக் யூஸ் பண்ணுறாங்களோ? ஹேக்கர்ஸ். டே ஹேக்கர்ஸ் ஏன்டா? இங்கே 2 பேர் ஹேக்கர்ஸாக தான் இருப்பாங்க போல். இங்கே 2 பேர் தாங்க இருக்காது. அது கீழே 155 பாயிண்ட்டு. நம்ம இன்னும் 0ல் தான் இருக்கோம். ஏன்னா இவங்க கில்லே விடாமல் இவங்க 2 பேராகவே சுட்டுக்கிறாங்க. இந்த பாருங்களா, அந்த அவ்வளோதான். நானும் சும்மா சுடுறேன். இவங்க உண்மையாக சுடுறாங்களா இல்லை சும்மா அங்கிட்ட இங்கிட்ட சுட்டுட்டு இருக்காங்களான்னு தெரியல. ஒவ்வொரு நாள் எங்க டே நானும் சுடுறேன்டா. ஏங்க என் பேர் வரலங்க. ஏங்க நான் தானங்க சுட்டேன். அப்பா எவ்வளோ ரிலீஸ் பண்ணியிருக்காண்டா, ஏதோ ஒரு தெய்வம். இந்த டிராக்டர் சவுண்டு வேறு காது கிழிக்குது. இருங்க, அந்த டெடி பியர் கிட்ட இந்த பால் மொதல் எரிஞ்சா இல்லை, எரிஞ்சு போல. டே 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 எங்கடா சொல்கிறீங்க? இந்த கீழே சொல்கிறாங்க. கண்டுபிடிச்சிட்டேன். டேய் இருங்க எங்க இந்த அங்கே தான் இருக்காங்க. இங்கேயும் இந்த கண்டுபிடிச்சிங்க. அவ்வளோதான், போட்டு நம்ம பேர் வந்துருச்சு. இனி ஆட்டம் வெறித்தனமாக இருக்கும். ஓகே, நம்ம வேறு எங்கேயாச்சும் போய் தடுவோம். இருக்கிற இவ்வளோண்டு இடம். எங்கே கண்டுபிடிச்சிட்டாங்க அவனையும் தான் சுட்டுட்டு இருக்காங்கல்ல. நீங்கள் எங்கடா சுடுறீங்க? எங்க இந்த கண்ணு எங்கள் ப்ராப்ஸ் உண்டுங்க பாருங்க, வெறுப்பேற்றுறாங்க. வேணாங்க, நம்ம என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, கட்டவா? அந்த ஐடியா என்னதுன்னா, நம்ம போய் இந்த கிறிஸ்மஸ் டீம் மேலே ஏறி உட்காந்துப்போம். எப்படி ஐடியா? ஐயோ இப்போ பாருங்களேன். ஏங்க பார்த்துச்சுங்க, பார்த்துட்டாங்க போல. ஏங்க நம்ம ஃப்ரெண்டு எவனோ உக்காந்துருக்காங்க, ஆடு போட்டு விட்டாங்க. ப்ரோ என்ன ப்ரோ, நீ இங்கே உட்காந்துருக்கியா? பார்த்தீங்களா, நம்மளே ஏறி உட்காந்தாச்சு. தலைவா வா தலைவா. இப்போ நம்மளுக்கு பாட்டு வந்துருச்சு. இங்கே பாருங்க, நம்ம 2 பேர் உட்காந்துருக்கோம். இவன்கிட்ட பிக்கா மாத்திர பவர் இருந்துச்சுன்னா அவ்வளோ மாற்றி விட்டேன்னா நானும் ஓடி போயிடுவேன் அங்கிட்டு. எங்கள் நம்மளே எமர்ஜி போடுவோமா? வேணாம், எங்கள் பக்கத்துலேயே இருக்காங்க ஒருத்தன். தம்பி இங்கே பாருப்பா, பின்னாடி பாருப்பா. பின்னாடி போகிறேன். எங்கள் 2 பேத்துக்கு பாட்டு வருது. எப்போதான் முடியும் தெரியல. எனக்கு அந்த முடியறதுக்கு 2 செகண்ட் முன்னாடியே அவனுக்கு முடிஞ்சிச்சு. இங்கே இன்னொருத்தன் வந்துருக்கானா? வேறு யாருனாச்சும் வாங்கின கம்பெனி கொடுங்க. எங்கே அங்கே ஒருத்தர் இருக்காங்க, அந்த சேரா. நம்ம டீம் ஆளோட 2 பேரை நான் கண்டுபிடிச்சிட்டேன் எங்கே இருக்காங்கன்ட்டு. மீது 2 பேர் என்ன இருக்காங்க? நம்ம டீமில் இருந்தால் எல்லாருமே இருக்குங்க. இன்னும் கண்டுபிடிச்சிட்டாங்க, அவ்வளோதான் முடிஞ்சு. அவனை கண்டுபிடிச்சிட்டுங்க. எங்கே அந்த பாத்துச்சாலே அங்கே அந்த பொண்ணு ஏற்றி வச்சுருக்குது எங்கடா? தான் கீழே சுற்றிக்கிட்டு இருக்காங்க எல்லா பேரும். எங்கே முடிச்சு விட்டாங்க, 2 பேரும் முடிச்சு விட்டுட்டாங்க. ஆமாங்க, நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தன் இங்கே இருக்கேன், கிஃப்ட் பாக்ஸாக மாதிரி. இன்னொருத்தையும் சேராக இருக்கான். அவனுக்கு கொஞ்சம் பாட்டு லேட்டாக தான் வரும். அந்த கிஃப்ட் பாக்ஸாக மாதிரி இருக்கும், சேராக இருக்கும் உனக்கு. ஏன்னா நான் பர்கர்னால எனக்கு 10 செகண்ட் ஒரு வாட்டி பாட்டு வந்துக்கிட்டே இருக்கும். எனக்கு பாட்டு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என் ஃப்ரெண்டை மாட்டி விட்டு நான் ஓடி போயிடுவேன். நான் கீழே இருக்கான் பார்த்தீங்களா, ஃப்ரெண்டுனா என் டீமால் நான் மாட்டி விட்டு ஓடி போயிடுவேன். அவன் எலிமினேட் ஆகிட்டான் போலங்க. அந்த என் பேர் எதுவும் இருந்துச்சு, கோல்டு ஃப்ராக் கண்டுபிடிச்சிட்டான்.
இங்கே ஒளிஞ்சு போமா? ஏங்க கண்டுபிடிச்சாங்க, பயந்துட்டு நம்மளை தான் பார்த்து சுட்டிகிட்டு இருந்தேன். இருங்க நம்ம இங்கேயே உட்காந்துப்போம். அப்பா பாட்டு வருது. டேய் எவனோ தான் சுற்றாதீங்கடா. நான் இப்போ போய் வெறுப்பேன். 1 2 3 ஸ்டார்ட். ஜெய் ஹோம். எப்படி வின் ஆகிட்டோம்ல? மாசா கெத்தா. ஏங்க நம்ம ஃப்ரெண்டு இன்னும் எலிமினேட் ஆகிடல. வாங்க சிரிக்கிற எமோஜி போடுவோம். நம்ம டீம் இல்லை எவனா செம்மாஜி போடுறான்னு பார்ப்போம். எவனும் போடல. எங்கள் எதிர் டீம்காரன் வந்து கோவப்படுறாங்க. கோவமான எமோஜி தான். சுடுங்கடா. அங்கே தான் பார்த்தேன். இப்போ கிட்டாங்க. ஓ நம்ம டீமாலே போட்டுருக்கான். இது வேற ஒன்று. ஆனால் அவனா பக் ஆகிக்குது. இருங்க அவங்க திருப்பி போய் கண்டுபிடிச்சி விடுவோம். இங்கே யாராச்சும் இருக்கீங்களாடா? டேய் இங்கே வேற. கண்டுபிடிச்சிட்டேன். அவ்வளோதான். இவன் பேர் இந்த டஸ்டி டாகு. இந்த பேர் கொஞ்சம் ஒழுங்காதான் வைங்களேன்டா. கோல்டு ஃப்ராகட் டஸ்டி டாகுண்டு. இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒருத்தனை சுட்டிருக்கேன். பரவாயில்ல, நம்மளும் ஒரு கில் எடுத்தாச்சு மேலே. இப்போ நம்ம இங்கே போய் பார்ப்போம். எவனோ ஆடா மாற்றி விட்றாதீங்கடா. ஆடா பண்ணியா. இருங்க இந்த கிஃப்ட் பாக்ஸ்னே வாயில் வருதே. இருங்க புள்ளியாக இருக்கேங்க. இருங்க இது என்ன வித்தியாசமாக இருக்கு? ஒருவேளை இதான் வித்தியாசமாக இருக்கா? கிஃப்ட் பாக்ஸ்லாம் இங்கே வராதே இல்லையா? நம்ம தான் கொஞ்சம் தப்ப கண்டுபிடிச்சிட்டாங்க எவனையும் இல்லையா? நீ ஏங்க இப்போ தான் கண்டுபிடிச்சி விட்டுட்டு இருந்துச்சுங்களேங்க. இங்கே நில்லுங்க. மேலே தாங்க இருக்கான். இன்னும் ஒருத்தன் மேலே தான் இருக்கேன். பாட்டுலாம் கேட்குது. டேய் எவ்வளோ வச்சுருக்கீங்களாடா? ஏங்க நம்ம டீமுக்கு ஒருத்தன் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இங்கே தான் இருக்கேன். அவனோ ரெஸ்ட் ரூமா. இங்கே கீழே போய் பார்ப்போம். தந்தாந்தா டேய் எவனாச்சும் மாட்டேங்கடா கண்ணுக்கு. எங்க 2 கிலோ எடுத்துட்டாங்க ஒருத்தன். சே நம்ம இன்னும் கொஞ்சம் கம்மியான கில்லு இருக்கும். இங்கே நேரா ஆல்ரெடி நான் வந்து இருங்க 2 கிஃப்ட் மார்க்ஸ் இந்த மாதிரி இருந்துச்சு இல்லையா? ஒன்றா இருக்கா? சே இருங்க இது அப்படியே ஒன்றா சுட்டுட்டு போவோம். இருங்க இன்னும் ஒரே ஒரு பாத்ரூம் தான் இருக்குது. சரி இங்கே போய் பார்ப்போம். இவனுக்கும் பாட்டு வருது, அது மட்டும் நல்லா தெரியுது. ஒருவேளை இதாக இருக்கும். இது கொஞ்சம் கோன்லாம் இருக்கு. இவங்க டேய் என்னடா யாரா நீங்க? ஏங்க என்ன எமோஜி போட்டு வச்சிருக்கான்னு பாருங்களேன். ஏங்க அவன் என்ன எமோஜி போட்டா நீங்க பாத்தீங்களாங்க? ஐயோ எவனோ ஒருத்தன் ரிப்பன் சால்ட். இவங்க நம்ம டீமாக இருந்தாலுங்க 170 பாயிண்ட். அவனை தானுங்க போனோம். ஏய் என்னாச்சு? ஓ இந்த வாட்டி ஆடாடா போட்டு கொள்றாங்களே இல்லையா? ஓகே இப்போ நம்ம எந்த இடம்? ஃபேக்ட்ரியா? இருங்க நம்ம இங்கே நுழைஞ்சுப்போம். இருங்க நம்ம இதில் போய் இந்த பர்கரை மாட்டிடுவோம். இருங்க நம்ம உள்ளே போய் உட்காந்துப்போம். டே ஃப்ரெண்டு உன் பின்னாடி நான் ஒழிஞ்சுக்கிறேன்டா. எங்க நம்ம ஃப்ரெண்டு பின்னாடி ஒழிஞ்சாச்சு. இருங்க டேய் இவங்க எவ்வளோ பாம்பு போட்டாங்க. டேய் யாரா நீங்க? பேசாம நம்ம அங்கே பண்ணி பொம்மையாவே உட்காந்துக்கலாம். எங்க எப்படி எங்க கண்டுபிடிச்சான்? இதுக்கு தான் பர்கராக மாடக்கூடாது போல. ஏன்னா ஃப்ரெண்டு தப்பிச்சு உட்காந்துக்கிட்டாங்க. எப்படி தப்பிச்சுக்கிட்டான் பாருங்களேன். அவனுக்கு எழுத்தி வித்தனோண்டு தான் இருக்கு.
நான் அவன் பின்னாடி ஒழிஞ்சிட்டு இருந்தேன். அடுத்து அவன் மண்டையில் ஏறி இங்கே மேலே உட்காந்துக்கிட்டேன். எப்படி என்னை கண்டுபிடிச்சானே தெரில. ஒருவேளை அவன் நாட்டுக்கு சும்மா தூக்கி பாமை போட்டுருக்கேன் பாரு. இருந்தால் பாருங்களேன், அவன் போட தெரியாமல் கண்டமே நீ போடுறியான். ஒருவேளை அவன் சும்மா பாம்பு தூக்கி போட்டுட்டு இருப்பேன் போல். அதை நம்ம மாட்டிக்கிட்டோம். எவனோ அந்த இவன் தான் நினைக்கிறேன். எங்கே அந்த டஸ்டி சால்ட் இருக்கானா? சாரி, டஸ்டி சால்ட்டில் அந்த இவன் தான், ரிபன் சால்ட். ஒரு நாள் நம்மளை அந்த இப்போ ஹாட் பீச்னு வச்சுருக்காங்க, அவன் தான் நம்மளை போட்டு தள்ளியிருப்பானோ? ஆமாங்க, அவன் தாங்க நம்மளை போட்டு தள்ளியிருக்கான். அண்டர் சொன்னு. ஆனால் நம்ம இந்த இடத்துல இருந்தால் யாருக்கு தெரியும்? நம்ம தான் இங்கே ராஜா. ஒரு டைலாக் பேச வரீங்களாடா? ஓகே ஓகே, நம்ம போய் கண்டுபிடிப்போம், வேட்டையை ஆரம்பிப்போம். விக்ரம் விக்ரம் மாட்டிக்கினாரு ஒருத்தரு. மாட்டிக்கினாரு ஒருத்தர். அடப்பாவீங்களா? நான் தான் மாட்டினான். டே அங்கிட்டேண்டா சொல்கிறான். இருங்க மாட்டிக்கிட்டேன். டே இங்கே ஓடி போயிட்டான். டேய், ஆனால் அவனை பண்ணியா மாற்றி விட்டு வர்றாங்க, இல்லை ஆளை மாற்றி விட்றாங்க. பக்கத்து ரூமில் தான் இருக்காங்க. எங்க இருங்களே, ஏங்க இங்க இருந்தாங்க, இந்த சத்தம் கேக்குது. எங்கடா போய் உட்காந்துக்கிட்டீங்க? போர்டு வார்தான் முடிச்சு விட்டாங்க. இங்க கீழே போய் உட்காந்துருக்காங்களா? கீழேயும் இல்லை. இங்கே போய் பார்ப்போம். இங்கேனே எவனும் இல்லையே. அப்போ எங்கங்க இருக்கான் அவன்? ஒத்தான் இருங்க. இதுங்க எப்படி இருந்தால் ரெண்டும் ஒரே மணிக்கு இருக்கு இல்லையா? சரி, இங்கிட்ட போய் பார்ப்போம். ஆனால் அவன் எப்படி தப்பிச்சான்னு எனக்கும் தெரில சரியா. இது இருங்க. அதான் கண்டுபிடிச்சிட்டேன். மாட்டிக்கிட்டடா மெம்பர் கட்ட முடியாது. எஸ், நம்ம தான் அதான் சுட்டிருக்கோம். பாருங்களேன், ஹெல்த் கம்மியாக இருக்குது. ஜாக்கிரதையமாக யூஸ் பண்ணணும். ஏங்க அவன் திரும்பி ரீஸ் பண்ணிட்டாங்க? அட போங்கடான்ட்டு சுட்டுருங்கடா. இந்த கண்டுபிடிச்சிட்டேன். போடு, முடிச்சு விட்டாச்சு. இவனையும் இன்னும் 2 பேர் சேர்ந்து சுட்டு விட்டோம். இங்கே எவனாச்சு இருக்கானா? அவ்வளோதாங்க, நம்ம தான் வின்னு. பயந்துட்டு லெஃப்ட் ஆகிட்டான். இருங்க, நம்ம வந்து பண்ணி பொம்மையாகவே மாறிப்போம். இருங்க, நம்ம இப்படியே மாறி உட்காந்துப்போம். ஓகே, உட்காந்தாச்சு. இல்லைங்க, நம்ம இப்படியே உட்காந்துப்போம். நம்மளுக்கு லேட்டாக தான் பாட்டு வரப்போகுது. ஆனால் இப்போ சீக்கிரமாக வரப்போதே. ஓகே, எவனோ வரலை. டேய் வந்துடாதீங்கடா. ஐயோ, பாட்டு வருது. இப்போ எவனாச்சும் உள்ள வந்தானே நான் காலி. இங்கே இப்போ நம்ம தான் செகண்ட் இடத்துல இருக்கோம். பாருங்களா, உல்ஃப் கேமிங். எவனுக்கும் பாட்டு வருது. நம்ம டீம் தான் போல. இருங்க, எங்கே இருக்கான்? அவன் உள்ளே இருக்கான் போல. இருங்க.